வணக்கம். உங்கள் வீட்டிலோ அல்லது வீட்டு அருகிலோ வெளிப்புறங்களில் இது போன்ற மரங்கள் இருந்தால், மரங்கள் பூக்கள் அனைத்தும் காய்ந்து இது போன்று குப்பை போன்று சேரும். அதை தினசரி ஒரு இடத்தில் சேர்த்து மாடியில் காய வையுங்கள். காய வைத்து அதிகமாக சேரும்போது ஒன்று குப்பை வண்டியில் போடலாம், அது எருவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போன்று 10 வண்டியில் சேரக்கூடிய குப்பைகள் நாம் காய வைத்து போடும்போது உங்களுக்கு ஒரு வண்டியில் அது பிடித்துவிடும். அந்த அளவுக்கு அனைத்தும் காய்ந்துவிடும். பூக்கள் மட்டுமல்ல, இலைகள் அனைத்துமே இது போன்று நாம் காய வைத்து போட்டால் பல விதங்களில் அது நல்ல பயன்களை கொடுக்கும். அல்லது உங்கள் வீட்டில் தோட்டங்கள் இருந்தால், மரஞ்செடிகள் இருந்தால் அதற்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். அல்லது இதை எரித்து அந்த உரங்களை சாம்பலையும் போடலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு காய வைத்து கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குப்பைகளில் நாம் அதிகமாக போடும்போது குப்பை வண்டிக்காரர்களும் எடுக்க மாட்டார்கள். மாநகராட்சி இதற்கான ஒரு சரியான தீர்வை எடுக்க வேண்டும். அதாவது சாலையில் உள்ள பூக்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி மரங்களை சுற்றி தூய்மையாக வைத்திருக்க உதவ வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு சாலைகள் தூய்மையாக இருக்கும். பார்த்தீர்களா? எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் இது போன்று அதிகமாக நாங்கள் சேர்த்து காய வைத்து ஒன்று போடுவோம் குப்பை வண்டியில். அவர்கள் கொண்டு போய் அதை எருவாக்கி கொள்வார்கள். அல்லது மின்சாரம் பயன்படுத்துவதற்கு மின் உற்பத்தியை தயார் செய்து கொள்வார்கள். அது அவர்களுக்கு தான் தெரியும். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். வணக்கம்.